பணத்தையே தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு யாரும் கேட்கறது இல்லை. ஏன், என்ன காரணம்? இந்த பள்ளிக்கூடங்களினுடைய சிறப்பு அவ்வளவு பெரியதா? ஆம், நான் நினைப்பதுண்டு இந்த பள்ளிக்கூடங்கள் ஆலயங்களை விட சிறந்தது என்று. ஏன் தெரியுமா? நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும், மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமியராக இருக்க வேண்டும், தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும், செவன்த் டே ஈடன் பள்ளிக்கு நீ வர வேண்டும் என்றால் மனிதனாக இருந்தால் மட்டுமே போதும். அதுதான் இந்த பள்ளிக்கூடங்களினுடைய சிறப்பு. கல்வியினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. இந்த இடத்திலே ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. 2008ஆம் ஆண்டு நான் திருச்சி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக பணிபுரியும் போது இங்கு வாசித்தார்களே, இந்திய தேசத்தினுடைய உயரிய விருதான ஜனாதிபதி விருதை பெற்றவர்னு நீங்கள்லாம் கை தட்டினீங்க. அந்த விருதை பெற்று 15 நாட்கள் கழித்து மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்களிடமிருந்து மதியம் 2:30 மணிக்கு எனக்கு ஒரு அழைப்பு. கல்வியினுடைய சிறப்பு எந்த அளவிற்கு ஒரு மனிதனை கொண்டு போய் சேர்க்கும், குறிப்பாக பெண்களை என்பதற்காக இந்த உதாரணத்தை, நடந்த உண்மை சம்பவத்தை பதிவு செய்கின்றேன். அழைத்தவர் இந்தியாவினுடைய முதல் குடிமகன் ஜனாதிபதி மேதகு அப்துல் கலாம் அவர்கள். போனை எடுத்தோன்னு என்று சொன்னார், துறையூர் அப்படின்னு ஒரு ஊர் உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கான்னு கேட்டார். ஆமாண்ண. 12ஆம் வகுப்பிலே மாநிலத்திலே முதலாவதாக வந்த சரஸ்வதி என்ற ஒரு பெண் தொடர்ந்து மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்று விரும்புகிறாள். ஆனால் அவருடைய பெற்றோர் 17 வயது கூட நிரம்பாத அந்த பெண்ணை அவளுடைய தாய் மாமாவிற்கு 30 வயது வித்தியாசம் உள்ள 47 வயதுடைய தாய் மாமாவிற்கு 2ஆம் தாரமாக திருமணம் செய்து வைப்பதற்கு முயற்சி நடப்பதாக நான் அறிகிறேன். அந்த பொண்ணு படிக்கிறதுக்கு ஏதாவது உதவலாமே, இந்த கல்யாண சட்டப்படி தப்பு இல்லையா, பால்ய விவாகம் அல்லவா என்று கூறினார். அடுத்த 1 மணி நேரத்திலே டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் வர சொல்லிட்டு நாங்கள் போனேன். போய் சொன்ன உடனே அவங்க அம்மா அப்பா ஒத்துக்கிட்டாங்க, தப்பு தான் சார், நாங்கள் மேரேஜ் பண்ணலை, பட் எங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு வசதி இல்லை, அவளை எப்படி படிக்க வைக்கிறதுன்னு தெரியல சார், ராத்திரியெல்லாம் அழுதுகிட்டே இருந்தால் மேற்கொண்டு படிக்கணும்னு அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், நீ எங்கம்மா படிக்கணும்னு நினைக்கிறேன்? திருச்சியில் உள்ள ஒரு மிகப்பெரிய கல்லூரியை சொல்லி குறிப்பிட்ட பாடத்திட்டத்தை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்னு கேட்டுச்சு. அங்கிருந்தே பேசினேன். அந்த பள்ளியினுடைய, அந்த கல்லூரியினுடைய முதல்வர் தான் அப்போதைய துணை வேந்தரும் கூட. சார் நீங்களே பேசிட்டீங்க, நாளைக்கு வர சொல்லுங்க, நான் உடனே என்ன குரூப் வேணுமோ கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க. நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், சரிம்மா உன் திருமணத்தை நிறுத்தியாச்சு, ஏன்னா 30 வருஷம் வித்தியாசம் உள்ள ஒரு தட்ட 2ஆம் தாரமா கல்யாணம் பண்றது சட்டப்படி தப்பு, உனக்கு இன்னும் 21 வயசு ஆகலை, அதோட மட்டும் இல்லை நீ படிக்கணும்னு விரும்புற, படிப்புக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்னு கேட்டேன். என்னன்னு கேட்டுச்சு அந்த பொண்ணு. உனக்காக ஜனாதிபதி டெல்லியிலேருந்து பேசினாரே எப்படின்னு கேட்டேன். அந்த பொண்ணு சொன்னிச்சு, நான் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள், அப்போது ஜனாதிபதி அல்ல, வெறும் அணு விஞ்ஞானி தான், அவரு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பேச வந்திருக்க போது டூர் போனோம். அந்த கூட்டத்தில் நானும் போய் அவர் பேச்சை கேட்கறதுக்காக உட்கார்ந்துருந்தேன். கேள்வி கேட்க சொன்னாரு. நான் எந்திரிச்சு கேள்வி கேட்டேன். ஒரு பெண்ணினுடைய முன்னேற்றத்திற்கு, பாதுகாப்பிற்கு அடிப்படை தேவை எது அப்படின்னு கேட்டேன். ஒரே வார்த்தையில் அவர் எந்திரிச்சு எஜுகேஷன், கல்வின்னு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு உட்கார்ந்துட்டார். அது என்னோட மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு சார். கேள்வி கேட்டவங்களுக்கெல்லாம் ஒரு அட்டை கொடுத்தாரு. அந்த அட்டையில அவருடைய இமெயில் ஐடியும் அவருடைய போன் நம்பர் இருந்துச்சு. பெண்ணினுடைய பாதுகாப்பிற்கும் முன்னேற்றத்திற்கும் கல்விதான் சொல்லி ஒரு ஜனாதிபதியே சொன்ன பிறகு அந்த படிப்பிற்கு பாதகம் வருகிறது என்று நான் நினைத்த காரணத்தினால் நான் தான் சார் ஜனாதிபதி கிட்ட போன்ல பேசினேன்னு சொன்னேன். ஒரு துறையூரிலே ஒரு கிராமத்திலே இருக்கிற ஒரு பெண் தமிழர் ஒருவன் ஜனாதிபதி மாளிகையிலே அமர்ந்திருந்த காரணத்தினால் தொலைபேசியிலே தொடர்பு கொள்ள முடிகிறது. அவ்வளவு தைரியம் அந்த பெண்ணுக்கு இருக்கிறது.
உடனடியாக உதவி கிடைக்கிறது, படிப்பை தொடர முடிகிறது. இதோட இது முடிஞ்சிருந்தா உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். மாணவ செல்வங்களே, 2 மாதத்திற்கு முன்னால் அமெரிக்காவிலே அட்லாண்டாவிலே உரையாற்றுவதற்காக 5000 தமிழர்கள் கூடியிருந்த அவையிலே உரையாற்றி முடித்துவிட்டு கீழே இறங்கினேன். ஒரு பெண் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் சென்று 2 நிமிஷம் பேசணும்னு கேக்குது. அனுமதி கொடுக்கப்பட்டது. அந்த பெண் மேடைக்கு போய், நான் அமெரிக்காவில் அட்லாண்டாவில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன், சத்யா நாதல்லான்னு ஒரு இந்தியர் இருக்காரு, அவருக்கு கீழே வேலை பார்க்குறேன், என்னுடைய சம்பளம் 1 கோடி, என்னுடைய கணவர் என்னை விட குறைவாக சம்பாதிக்கின்றார். இந்த 5000 பேர் அமெரிக்காவில் இருக்கின்ற இந்த தமிழ் மன்றத்திலே நான் வந்து சண்டையிட்டு 2 நிமிடம் வாங்கி உங்கள்கிட்ட பேசுறதுக்கு காரணம், ஐயா கலியமூர்த்தி அவர்களே, என்னை உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, ஆனால் உங்களை என்னுடைய வாழ்நாளிலே நான் மறக்க முடியாது. நான் யார் தெரியுமா? நான் தான் துறையூர் சரஸ்வதி என்று கூறியது. ஒரு பெண்ணினுடைய கல்வி அடிப்படையிலே அடைந்து போகக்கூடிய ஒரு பெண்ணை அமெரிக்காவினுடைய அட்லாண்டாவிற்கு அழைத்து செல்கிறது என்றால் ஏன் இந்த கல்வியை நீங்கள் படிக்க வேண்டும்? கல்வி ஒன்றுதான் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுக்கு உதவக்கூடியது. கல்வி ஒன்றுதான் படிக்கின்ற மாணவியை மட்டுமின்றி, மாணவனை மட்டுமின்றி, நீ பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது. வாழ்க்கையிலே நீ நம்பிக்கை நிறைந்த ஒரு பயணத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை தேவை கல்வி. பெற்றோர்களிடமிருந்து பணத்தை நீ சொத்தாக பெறுவதைப் போல எத்துணை பெரிய கோடீஸ்வரனுக்கு மகளாகவோ மகனாகவோ நீ பிறந்திருந்தாலும் அப்பாவிடமிருந்து பணத்தை சொத்தாக பெறுவதைப் போல கல்வியின் மூலம் பெறுகின்ற அறிவினை சொத்தாக எந்த கொம்பனாலும் பெற முடியாது. அதை நீ படித்துத்தான் பெற முடியும். அதுதான் கல்வியினுடைய மிகப்பெரிய சிறப்பு. அதற்குரிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அருமையானது ஒரு பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நேரம் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு. இந்த நேரத்திலே என்னை போன்றவர்களை அழைத்து உங்களிடம் ஏன் பேச வேண்டும் என்று தீபக் பணித்திருக்கின்றார். 3 மாதங்களுக்கு முன்னால் ஜெய்ப்பூர், குஜராத் மாநிலத்திலே இந்தியாவிலே நீட் தேர்விலே முதலாவதாக வந்த மாணவ மாணவிகள் ஜேஇஇ என்று அழைக்கப்படுகின்ற ஐஐடிக்கான ஜேஇஇ மெயின்ல பாஸ் பண்ணி ஜேஇஇல அட்வான்ஸ்ல பாஸ் பண்ணி இந்தியாவிலே முதலாவதாக வந்த மாணவ மாணவிகள் 2018ஆம் ஆண்டு, 2019ஆம் ஆண்டு. இவர்களை கௌரவிப்பதற்காக என்னையும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மாநில அளவிலே செயலாளராக இருந்த அவரையும் அழைத்திருந்தார்கள். இதை காரணத்தோடு உங்களிடம் பதிவு செய்கின்றேன். மாணவர்களே, மாணவிகளே, அவர்களுக்கு பரிசளித்து விட்டு நான் பேசுவதற்காக கேட்கப்பட்ட பொழுது பேசி முடித்து விட்டு அவர்களை அழைத்தேன். நான் கல்பனா குமாரி, பீகாரை சேர்ந்த ஏழை விவசாயியினுடைய மகள், 2018ஆம் ஆண்டு நீட் தேர்விலே இந்தியாவிலே 720 மதிப்பெண்களுக்கு 691 மதிப்பெண்கள் பெற்று முதல் மாணவி. அபினவ் கோயல் என்ற உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த மாணவன் ஜேஇஇ தேர்விலே, உங்களுக்கு தெரியும், 10 லட்சம் பேர் எழுதுறாங்க. மெயின் 2,40,000 பேர் அந்த ரேங்க் படி செலக்ட் பண்றாங்க அட்வான்ஸ்க்கு. ஜேஇ அட்வான்ஸ் தேர்வு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி பள்ளியில் படிக்கிற உங்களுக்கு, இட் இஸ் சப்போஸ் டு பி எ டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் இன் குளோபல் லெவல். அந்த பரீட்சையில 360 மதிப்பெண்களுக்கு 337 மதிப்பெண்கள் பெற்ற முதல் மாணவன் 2018. இதையே நான் வியந்து பார்த்து கொண்டிருக்கும் போது 2019ஆம் ஆண்டு குஜராத்தை சேர்ந்த ஸ்துதி கந்த்வாலா என்ற ஒரு மாணவி நீட்லையும் ஃபர்ஸ்ட்,
ஜேஇ அட்வான்ஸ்லையும் ஃபர்ஸ்ட், ஜிப்மர், எய்ம்ஸ் எல்லா கல்லூரிகளும் வா வா என்று அழைக்கின்ற அளவிற்கு மதிப்பெண்கள். அந்த பெண் ஒரு ஆட்டோ ஓட்டுநருடைய மகள். மாணவர்களே, மாணவிகளே, கார்த்திகே குப்தா என்ற ஒற்றை மாணவன் ஹரியானாவிலிருந்து உத்தரப்பிரதேசத்திற்கு சென்று படித்துக் கொண்டிருப்பவன் 372 மதிப்பெண்களுக்கு 347 மதிப்பெண்கள் பெற்று 2019ஆம் ஆண்டு ஜேஇ அட்வான்ஸ் தேர்விலே முதல் மாணவன். இதையெல்லாம் ஏன் உங்களிடம் சொல்லுகின்றேன் தெரியுமா? தமிழகத்திலே முதலிடத்தை பிடிப்பதற்கு நம்முடைய பிள்ளைகள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கும் போது இந்தியாவிலே இப்படி மதிப்பெண்களை பெறுகின்றீர்களே, உங்களால் எப்படி இது சாத்தியப்பட்டது என்று எல்லோரையும் அனுப்பிவிட்டு தனித்தனியாக நானும் அந்த ஐஏஎஸ் அதிகாரியும் உட்கார்ந்து கேட்டோம். அத்துணை பேரும் சொன்ன பதில் என்ன தெரியுமா மாணவர்களே, மாணவிகளே? 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு 3 ஆண்டுகள் நாங்கள் செல்போனை தொடவில்லை, நாங்கள் சினிமா டிவியை பார்க்கவில்லை, ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் படித்தோம், 6 மணி நேரம் படிப்பு, 3 மணி நேரம் எழுதி எழுதி பார்ப்பது. அதனால உனக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டேன். உங்க ஊர்ல புத்திசாலியா இருக்கிற பையன் ஜேஇ அட்வான்ஸ் தேர்வுல ஒரு ப்ராப்ளத்தை 5 நிமிஷத்துல சால்வ் பண்ணானா நான் 1 நிமிஷத்துல சால்வ் பண்ணுவேன் சார். நீங்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கும் போது யார் ஒருவர் கண் விழித்து படிக்கின்றாரோ அவரால் தான், அந்த மாணவனால் தான், அந்த மாணவியால் தான் இந்திய அளவிலே பெரிய சாதனையை படைக்க முடிகிறது என்பதில் இருவேறுகிறதுக்கு இடமில்லை. ஓட்டப்பந்தய மைதானத்திலே ஒருவன் வெற்றி கோட்டை குறைந்த நேரத்திலே கடக்கிறான் என்றால் அவன் பயிற்சி மைதானத்திலே அதிக வியர்வை சிந்தியவனாகத்தானே இருக்க முடியும். 2007ஆம் ஆண்டு நான் சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக இருக்கும்போது ஆசியா என்ற ஒரு 10ஆம் வகுப்பிலே தமிழகத்திலே முதலாவதாக வந்த மாணவிக்கு பரிசு கொடுப்பதற்காக, பேசுவதற்காக என்னை அழைத்திருந்தார்கள். பரிசினை கொடுத்து முடித்துவிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த பெண் அழுது கொண்டே மேடை ஏறினாள். அம்மா அப்பாவோட, ஏமா 10ஆவதுல தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் வந்திருக்க, நீ ஏன் அழுகுற? அந்த பெண் சொன்னாள், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கிண்டல் பண்றாங்க சார், நீ ஃப்ளூக்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டடி, நீ உண்மையா புத்திசாலி இல்லை, நீ உண்மையான புத்திசாலியா இருந்தா +2லையும் ஃபர்ஸ்ட் வந்து காமி அப்படின்னு சொல்றாங்க சார், அதனால அழுறேன். நான் சாதாரணமா சொன்னேன் அந்த பெண்ணிட்ட, நான் கூட காவல்துறையில உயர் அதிகாரியாக ஆவேன் என்று சொன்ன போது இந்த உலகம் அப்படித்தான் சொன்னது. நீ பெரிய முயற்சியிலே ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். நீ வெற்றி பெற்ற பிறகு இதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும். போய் படிமான்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். பரவாயில்ல, நல்ல உள்வாங்கிக் கொள்கிறீர்கள். The intake of the students really it is very good. அந்த பெண் என்னிடம் வந்து, சார் அதை எழுதி கொடுங்கன்னுச்சு. நான் சொல்றேன், நீ எழுதிக்கமான. அதை அப்படியே எழுதிக்கிச்சு. இது முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சு. திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக நான் மாறுதலாகி சென்னையிலிருந்து வந்து பணியேற்றவுடன் +2 ரிசல்ட் வந்துருந்துச்சு. ஒரு வாரம் இருக்கும் ரிசல்ட் வந்து. நான் என்னோட ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன் யூனிஃபார்மோட, கேமராவில் தெரியும் யார் வந்தாலும். ஒரு அம்மா அப்பா ஒரு பிள்ளையை கூட்டிட்டு மேலே வர்றாங்க. இன்ஸ்பெக்டர் வந்து சல்யூட் அடிச்சுட்டு, சார் உங்களை பார்க்க அழைச்சிட்டு வந்திருக்காங்க, ஒரு அம்மா அப்பா வந்திருக்காங்க, பெண் அழைச்சிட்டு +2ல பாஸ் பண்ணியிருக்காங்க, சரி வர சொல்லு அப்படின்னு. அந்த பொண்ணை பார்த்தா எங்கேயோ பார்த்தோன்னு தெரியுது. ஐ couldn't recognize her face. டப்புன்னு ஒரு அட்டை எடுத்து அந்த பொண்ணு காமிச்சு, நீ பெரிய முயற்சியிலே ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று கிண்டல் பண்ணும், நீ வெற்றி பெற்ற பிறகு இதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும் ஒரு அட்டையை காமிச்சிச்சு. எனக்கு இந்த பொண்ணு ஞாபகம் வந்துருச்சு. சரிம்மா அதனால என்னன்னு கேட்டேன். பின்னால இருந்து சர்டிபிகேட் எடுத்துச்சு. சார், தமிழ்நாட்டில் முதல் முறையா 10ஆம் வகுப்பிலையும் 12ஆம் வகுப்பிலையும் முதல் மாணவியாக வந்து சாதித்து விட்டு சர்டிபிகேட்டோட வந்திருக்கேன். எப்படிமா இது சாத்தியப்பட்டுச்சுன்னு கேட்டேன். அந்த பொண்ணு சொன்னுச்சு, ஐயா நீங்க சொன்னபடி நான் படிச்சேன்னுச்சு. நான் என்ன சொன்னேன் தெரியுமா?
எவன் ஒருவன் காலையிலே படுக்கையை விட்டு சீக்கிரமாக எழுந்திருக்கின்றானோ அவர்கள் வாழ்க்கையிலே தோற்பதில்லை. 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவர்கள் எருமை என்றேன். நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த பொண்ணோட அம்மா அடுத்த 2 நாள்ல என்கிட்ட பேசி சொன்னாங்க, சார் 7 மணிக்கு எந்திரிக்க சொன்னாக்க தார் போட்டா கூட எந்திரிக்க மாட்டா, நைட்ல தான் ரொம்ப நேரம் படிப்பா. நீங்க இது மாதிரி பேசிட்டு போயிட்டீங்க, அவன் 5 மணிக்கு எந்திரிச்சு எருமைங்களா எந்திரிங்கன்னு எங்களை எழுப்புறா சார், இது என்ன சார் மாயம்னு அவங்க பேசினாங்க. இது ஏன் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? காலையிலே 4 மணிக்கோ 5 மணிக்கோ அலாரம் வைத்து நீங்கள் அலாரம் அடித்தவுடன் எழுந்து படித்தால் இரவு நேரங்களிலே 2 மணி நேரம் படிப்பதை 1 மணி நேரத்திலே மனம் உள்வாங்கிக் கொள்ளும். அலாரம் அடிச்சோன்னா ஓங்கி தலையில் அடிச்சுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் என்று நினைத்தால் உங்கள் அருகாமையிலே உட்கார்ந்திருக்கின்ற மாணவனோ மாணவியோ நீங்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது அவள் கண் விழித்து படித்து உங்களை விட அதிக மதிப்பெண்கள் பெற்று சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்ற இந்த உலகத்திலே வெற்றி பெற்றவை மட்டுமே கூர்ந்து கவனிக்கப்படும். இதை இந்த வயதிலேயே புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். ரஷ்யா செஞ்சதுக்கத்திலே நின்று லெனின் உரையாற்றி கொண்டிருந்தான். கூடியிருக்கின்ற மக்களை பார்த்து அன்று லெனின் அறைகூவல் விடுத்தான். இந்த ரஷ்யாவை அமெரிக்காவை விட மிகப்பெரிய வல்லரசாக மாற்றி காட்ட முடியும். அதற்கு உங்களுக்கு 2 கடமைகள் தான். மாணவர்களும் மாணவிகளும் லட்சக்கணக்காக. ஒரு மாணவன் எழுந்து முதல் கடமை என்ன என்று கேட்டான், படியுங்கள். ஒரு மாணவி எழுந்து 2வது கடமை படியுங்கள்னே சொன்னான். ஏன் 2 பேரையும் படியுங்கள்னு சொன்னான் தெரியுமா லெனின்? இன்று ரஷ்யா அமெரிக்காவோடு மிகப்பெரிய அளவிலே போட்டியிடுகின்ற வல்லரசாக மாற்றி நிற்பதற்கு காரணம் என்ன தெரியுமா மாணவ செல்வங்களே? அன்று லெனின் சொன்னபடி எல்லோரும் படித்தார்கள். படியுங்கள் என்று ஏன் சொன்னான் தெரியுமா? யாரெல்லாம் இன்று புத்தகங்களை நோக்கி தலை குனிகிறீர்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகிற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒற்றை காரணம்தான், வேறு காரணம் இல்லை. தமிழில் உங்கள்கிட்ட நான் பேசணும்னு நினச்சதுக்கு காரணம், படிப்பு என்பது நல்லதொரு வேலைக்கு சென்று, இந்த லைட்டை கொஞ்சம் டிம் பண்ணிடலாங்க, லைட்டை கொஞ்சம் டிம் பண்ணிடுங்க, ஹாட்டாக இருக்கு. நல்ல ஒரு சம்பளம் வாங்கிறதுக்காக மட்டும் அல்ல இந்த கல்வி. கல்வியினுடைய பொருள் கடலளவு பெரியது. எப்படி? சங்க இலக்கியங்களிலே நம்முடைய தமிழிலே இந்த கல்வியை பற்றி என்னவெல்லாம் சொல்லி இருக்கின்றார். சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே தமிழ் மொழிக்கு நிகரானது உலகிலே வேற எதுவும் இல்லை. நீங்கள் பிழைப்பதற்காக எத்துணை மொழிகளை வேண்டுமானாலும் படியுங்கள், வேணா ஆஃப் பண்ணிடுப்பா, நோ ப்ராப்ளம். ஆனால் மாணவ செல்வங்களே, தயவு செய்து நீங்கள் வாழ்வதற்காக தாய் தமிழ் மொழியை படித்தே ஆக வேண்டும். ஏன் இது அப்படி சொல்றேன் தெரியுமா? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஒரு நாள் கூட படிக்காம இருக்காத, உலக நீதி. இளமையில் கல் ஆத்திச்சூடி, சின்ன வயசுல படிச்சிரு. கல்வி கரையில கற்பவர் நாள் சில நாளடியார். என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவை இரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு வள்ளுவன். கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. ஒரு பிறவியில் நீ படிக்கிற படிப்பு 7 பிறவிக்கு உனக்கு தொடர்ந்து உதவி செய்யுங்கிறான் சொல்றது வள்ளுவர். ஏன் அப்படி சொன்னார்? என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும் கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி. எத்தனை கோடி நீ வச்சிருந்தாலும் அதெல்லாம் விட பெரிய சொத்து கல்விடான்ட்டார். இதெல்லாம் விட ஒருபடி மேலே போய் அதிவீர ராமபாண்டிய மன்னன் நருந்தொகையில் ஒரு அரசன் சொல்றான்,
கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது படிடான்ட்டான். இப்போ நீங்கள்லாம் இங்கே வந்து இந்த பள்ளியில் 7th டே ஈடன் பள்ளியிலே அன்றலர்ந்த தாமரை மலர்களைப் போல் அமர்ந்திருப்பதற்கு காரணம் நீங்கள் வாங்கிய மதிப்பெண்களோ உங்களுடைய திறமையோ அறிவோ அல்ல. அதுவெல்லாம் 2ஆம் பட்சம். கோடிக்கணக்கான இளைஞர்கள் பள்ளிக்கூடத்திலோ கல்லூரியிலோ காலெடுத்து வைப்பதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கும் போது இது போன்றதொரு அருமையான பள்ளியிலே நீங்கள் இங்கே வந்து அமர்ந்து என்னை போன்றவர்களுடைய உரையை கேட்கின்றீர்கள் என்றால் ஒற்றை காரணம் என்ன தெரியுமா? இந்த பிஞ்சு நெஞ்சங்களிலேயே மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். வயலிலும் வரப்பிலும், அலுவலகத்திலும் வீட்டிலும், வெயிலிலும் மழையிலும், பனியிலும் குளிரிலும் முதுகெலும்பொடிய பாடுபடுகின்ற தந்தையையும் முழு வயிறு காணாமல் உன்னை வளர்த்தெடுக்கின்ற தாயையும் நீ பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இந்த பள்ளியிலே படிக்கின்றாய். அதுதான் முதல் காரணம். அது அமையாதவர்கள் இந்த பள்ளியிலே காலெடுத்து வைக்க முடியாமல் கோடிக்கணக்கானோர் இந்தியாவிலே இன்றைக்கும் இருக்கின்றார்கள். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுவிடக் கூடாதே என்பதற்காக இதனையெல்லாம் சொல்லுகின்றேன். அப்படி என்ன கல்வியினுடைய சிறப்பு? மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஒரு ராஜாவாக இருந்தால் கூட உன் நாட்டில் மட்டும்தான்டா சிறப்பு. நீ படிச்சுட்டேன்னா உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் சிறப்பு. இங்கே மேலே உட்கார்ந்துருக்கிறவங்கள பாருங்களேன். அவர்களெல்லாம் கோடீஸ்வரர்கள் என்பதனால் மேலே உட்கார்ந்துருக்கின்றார்கள். அல்ல மேடையில் வந்து பேசின உங்களுடைய தமிழ் ஆசிரியர் ராமராஜன்லேருந்து ஆசிரியை வரை அவர்கள் வந்து இங்கு மேடைக்கு வந்ததற்கு காரணம் என்ன? எக்குடி பிறப்பினும் யாவரை ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். நீ படிச்சுட்டேன்னா மேடைக்கு வான்னு கூப்பிடுவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி மட்டுமே. பணக்கார பிள்ளைகள் மகாலட்சுமியால் பிறரை ஆளும் போது நம்மை போன்ற ஏழை பிள்ளைகள் சரஸ்வதியால் கல்வியால் மட்டுமே பிறரை ஆள முடியும். எவ்வளோ அருமையாக புரிஞ்சுக்கிறீங்க தமிழை. தாய் தமிழ் அல்லவா? தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் மடம் கொன்று அறிவகற்றும் கல்வி. நெடுங்காமம் முற்பயக்கும் செந்நீர் இன்பத்தின் முற்றிலாய் பிற்பயக்கும் பீழை பெரிதுன்னா என்ன அர்த்தம்? சிற்றின்ப செயல்கள் இந்த இளைய வயதிலே சிறிது நேரம் மகிழ்ச்சியை கொடுக்கும், வாழ்க்கை முழுவதும் துன்பத்தை கொடுக்கும். ஆனால் கல்வி தொடங்கும் போது கஷ்டமா இருக்கும். நீ மட்டும் அந்த கஷ்டத்தை பற்றி பொருட்படுத்தாம படிச்சுட்டுன்னா வாழ்க்கை முழுவதும் இன்பத்தை கொடுக்கும். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். நெல்லிக்காயை முதல்ல எடுத்து கடிச்சா துவர்ப்பாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சுப்பாரு இனிப்பாக இருக்கும். படின்னு அப்பா சொல்லும்போது, அம்மா சொல்லும்போது, ஆசிரியர் சொல்லும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் படிச்சுட்டேன்னா வாழ்க்கை முழுவதும் இன்பமாக இருக்கும். நீ வாழ்க்கை முழுவதும் இன்பமாக இருக்கணுமா? கொஞ்ச நேரம் இன்பமாக இருக்கணும். நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரை காமுருவர் கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தாமரை பூத்த தடாகத்திலே தாமரை பூவும் அன்னப்பறவையும் சேருவதைப் போல நன்றாக ஒழுக்கமான நல்ல படிக்கின்ற பிள்ளைகள் 2 பேர் சேருவது. காட்டிலே அழுகி கிடக்கின்ற பிணத்தை காக்கைகள் கொத்தி தின்பதைப் போல கல்லாதவர்கள் படிக்காதவர்கள் ஒன்று சேருவது. நாம் காக்கையாக இருக்க வேண்டுமா அன்னப்பறவையாக இருக்க வேண்டுமா என்பதை உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகின்றேன். இது அத்துணையும் தெரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள். எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடென்க. படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடென்க. அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறி காணாமல் நின்றபடி விழும். அப்பாட்ட கொஞ்சம் பணம் இருக்கும், புள்ள அப்பா பணக்காரன் நினச்சிட்டு படிக்க மாட்டான், அடுத்த பிறவியிலே நின்றபடி வீழ்ந்து விடும். ஏழை பிள்ளையா இருக்கும், புள்ள படிக்கும், ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும்.
அதுதான் கல்வியினுடைய சிறப்பு. எப்பிறப்பாயினும் ஏமாப்பு ஒருவர்க்கு மக்கட்பிறப்பில் பெரிதல்ல, அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதன்கண் நிற்றலும் கூட பெறின். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா வள்ளுவர் தான் சொல்லுவார், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நீ படிச்சா மட்டும் பத்தாதுடா. உலகத்திலே பெரிய பிறவி மனித பிறவி. மனிதனை பிறந்தா பத்தாது, படிக்கணும். படிச்சா பத்தாது, படித்தவன் சொல்றதை கேட்கணும். ஏன் கேட்கணும்? கற்றோர் அறிவுரையை காதார கேளுங்கள் உற்றிடம் நெஞ்சினில் உயர்வுன்னா. கேட்டா மட்டும் பத்தாது, கேட்டபடி நடக்கணும். 8 மணி நேரம் படிச்சாங்க, 9 மணி நேரம் படிச்சாங்க, நான் சொல்றதை கேட்டுட்டு மட்டும் நீங்க போனா பத்தாது, நீ போய் படிக்கணும். இட் இஸ் நாட் தி அவேர்னஸ் தட் இஸ் லேக்கிங், பட் ஒன்லி இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் லேக்கிங். யாருக்கு தெரியாது நிறைய நேரம் படிச்சா நிறைய மார்க் வாங்கலான்னு? செய்கிறோமாங்கிறதானே கேள்வி. உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றநிலை முனையாது கற்றல் நன்றே, பிறப்போர் அன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் பெற்ற தாயும் மனம் தெரிவாள். யாராவது கேள்விப்பட்டிருக்கோமா? ஒரு அம்மா எல்லா பிள்ளைகிட்டையும் ஒரே மாதிரி அன்பு வச்சுருப்பாங்க நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நல்லா படிக்கிற பிள்ளைகிட்ட தாய் கூட கொஞ்சம் அதிகமான அன்பை இதயத்தில் வச்சுருப்பாலாம், வெளியில் காமிக்க மாட்டாலாம். ஒரு குடி பிறந்த பல்லோருளும் மூத்தோன் வருக வெண்ணாதவருள் அறிவுடையோனார் அரசும் செல்லும். அரசன் கூட மூத்தவனை வாடான்னு அரசாட்சியை கொடுக்க மாட்டானா. எவன் அறிவுள்ள பிள்ளையோ அவன்கிட்ட தான் கொடுப்பான். வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கட்படுமே, ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் புறநானூற்றிலே. என்ன சொல்றான்? எந்த ஜாதி மதம் குலம் அதெல்லாம் கிடையாது, நீ படிச்சுட்டேன்னா நீ தாண்டா புத்திசாலி, உனக்கீழே எல்லாருன்ட்டான். படிக்கணுமா வேண்டாம்? பணக்காரர்களுடைய மாளிகையிலே, நான் சொல்ற பணக்காரங்கள்லாம் அம்பானி அதானி டாடா பிர்லா, நம்ம ஊர்ல இருக்கவங்களாம் பணக்காரன் இல்லை, அது மாதிரி நினைச்சுக்காங்க யாரும். அவன் ஒரு வீடு கட்டுறதுன்னா 7000 கோடியில் கட்டுவான், அதுக்கு எத்தனை சைஃபர் நமக்கு தெரியாது. அந்த வீட்டிலே பிறக்கின்ற பிள்ளைகள் படிக்கிறார்களோ இல்லையோ, நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகள் படித்தே ஆக வேண்டும். ஏன் தெரியுமா? ஏன்னு சொல்றேன் கேளுங்க. பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. ஒரு குழந்தை பிறந்தா 4 வேலைக்காரன் தூக்கி தோல்ல வச்சுக்குவோம். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், நீ வேலை பார்க்கணும், நீ சாப்பிடணும், நீ கல்யாணம் பண்ணணும், உன் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி தரணும். எவ்வளவு சுமைகள். ஆனால் நம்முடைய பெருமை என்ன தெரியுமா? நல்லா கேட்டுங்க. பணக்காரர்களால் செய்ய முடியாது, நம்மளால தான் செய்ய முடியும். அது என்ன தெரியுமா? பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் வளர்ந்தே பிறக்கிறார்கள். பிறக்கும் போதே ஏசி வசதியுடன் பயணச்சீட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள், பயணத்திற்கு பணமே இருப்பதில்லை, பஸ் பாஸ் கேட்போம். ஆனால் நம்முடைய பெருமை என்ன தெரியுமா? பணக்காரர்களுடைய மாளிகையிலே வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை. நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை. அதை உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும். அதை ஏழை பிள்ளைகளால் மட்டும்தான் செய்ய முடியும். இந்த இடத்துல எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. எங்கள் அப்பா 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த ஏழை விவசாயி. உங்கள் அப்பா அம்மா மாதிரி படிக்காதவங்க நிறைய பேர் ஏழை விவசாய குடும்பத்திலேருந்து வந்த பிள்ளைகள் இங்கே இருக்கிறீர்கள் என்று நான் அறிந்தேன். 5ஆவது மட்டும் படித்தவங்க சொல்லுவாங்க என்கிட்ட, அப்பா படிக்கும்போது உங்களை மாதிரி, தம்பி நீ மட்டும் படிச்சுட்டேன்னா உலகத்தில் நீ எங்கே போனாலும் உன்கிட்ட இருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதும்பாங்க. உங்கள் அப்பா அம்மா சொல்கிற மாதிரி. நான் சொன்னதை கேட்டு படித்தேன். இன்று இந்த மேடையிலே மகிழ்வோடும் நெகிழ்வோடும் நான் அதை நினைவு கூறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இங்கு என்னை அறிமுகப்படுத்தினார்களே, காக்கி உடை அணிந்த உயர் காவல்துறை அதிகாரி, ரியல் ஹீரோ அப்படிலாம் போட்டாங்கல்ல, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். இன்று நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள், ஜனாதிபதி பதக்கம் உட்பட, துப்பாக்கி சுடுதலிலே 3 முறை பெற்ற தங்கப்பதக்கம் உட்பட என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. என் தந்தை சொன்னதை போல நான் படித்த கல்வி என்னிடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுகின்றேன். இன்று உங்கள் முன் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன்.
எது போனாலும் எங்கள் அப்பா சொன்ன மாதிரி கல்வி மட்டும் போகலை, அப்படின்னா படிக்கணுமா இல்லையா? சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய சிந்தனைக்கே விட்டு விடுகின்றேன். படிக்கலைன்னா என்ன ஆகும்? கல்வி இல்லாமையே அனைத்து துன்பங்களுக்கும் ஆணிவேர். கல்வி இல்லாததால் அறிவை இழந்தோம், அறிவு இல்லாததால் வேலையை இழந்தோம், வேலை இல்லாததால் சொத்தை இழந்தோம், சொத்து இல்லாததால் ஏழைகளானோம். கையெழுத்து போடக்கூட கல்வி அறிவு இல்லாமல் உங்கள் கட்டை விரல் முத்திரையில் கதைகள் எல்லாம் நடக்குது அடிம்பர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தோழர் ஜீவா அதை விட அழகாக சொல்லுவார், படிக்காதவன் நிலைமை என்னென்ன. இப்போ பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது அப்பா பணத்தில் சாப்பிட்றதுலாம் நமக்கு தெரியாது. முடிச்சுட்டு வெளியில் வர்றப்பாரு அப்போ தான் உனக்கு தெரியும் உழைப்பினுடைய வியர்வையினுடைய அருமை என்னென்ன. படிக்கலைன்னா காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா பசையற்று போனோமடா என்று உடல் உழைப்பை மட்டுமே நம்பி மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து போய் ரோட்டில் தார் போடுறவங்கள ஆரம்பிச்சு, டேபிள் துடைக்கிறவங்கள ஆரம்பிச்சு, மெக்கானிக் ஷெட்டில் வேலை பார்க்குறவங்க, மூட்டை தூக்குறவங்க ஆரம்பிச்சு, அதில் கோடிக்கணக்கான பேரில் நாமும் ஒருவராகி விடுவோம். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் கல்வியினுடைய சிறப்பு. படிக்கலைன்னா இப்படி ஆகும். நீங்கள் நினைக்கலாம், படித்தவன்லாம் என்ன பெரிய கோடீஸ்வரனாக இருக்கும், நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் அலையிறான என்ஜினியர். அதுக்கும் சொல்கிறேன், பதில் கேளுங்க. 3 மாதங்களுக்கு முன்னால் நியூ ஜெர்சியிலே அமெரிக்காவிலே உரையாற்றுவதற்காக நான் சென்ற போது ஒரு என்ஜினியர் வீட்டில் என்னை தங்க வச்சுருந்தாங்க. அந்த வீட்டை பார்த்தா எஸ்பி பங்களாவை விட பெருசாக இருந்துச்சு. அமெரிக்காவில் தமிழ்நாட்டு பையன் இங்கே விஐடியில் படிச்சுட்டு அங்கே போய் பிஜி முடிச்சு டாக்டரேட் பண்ணியிருக்கான். தம்பி, இந்த வீடு உன்னுடைய சொந்த வீடா கம்பெனியில் கொடுத்ததான்னு கேட்டேன். சார் சொந்த வீடு சார். உனக்கு சம்பளம் எவ்வளோன்னு கேட்டேன். 1 கோடி சார்ண்ணா. 1 வருஷத்துக்கான்னு கேட்டேன். இல்லை சார் 1 மாதத்துக்குண்ணா. உன்னுடைய மனைவிக்கே அப்படின்னா அவள் என்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறா சார்ண்ணா. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 மாதத்துக்கு 1 கோடியை விட அதிகமாக அவன் மனைவி சம்பாதிக்கிறா. தமிழ் பொண்ணு, கோயம்புத்தூரை சேர்ந்த பெண். நான் உடனே இந்த வீடு எவ்வளோன்னு கேட்டேன். சார் டாலரில் சொல்லட்டுமா கரன்சியில் சொல்லட்டுமான்னு கேட்டேன். நீ டாலரில் சொல்லாதப்ப எனக்கு புரியாது, கரன்சிலே சொல்லுன்னு கேட்டேன். 9 கோடி ரூபாய்னா. இந்த காருண்ணா BMW லேட்டஸ்ட் கார் சார், 1.25 கோடினா. நான் கேட்டேன் அவன்கிட்ட, எங்கள் ஊர்லேயும் என்ஜினியர் இருக்கான், 10,000 ரூபா சம்பளத்துக்கு ஸ்வீப்பர் வேலை வேணும்னு சொல்லி செக்ரட்டரியேட்லேருந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்தால் 500 பேர் அப்ளிகேஷன் போடுறதில்ல, 300 பேர் என்ஜினியர். நீ என்ஜினியர் தான், அங்கே படிச்சுட்டு வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்கான், 10,000 ரூபா சம்பளத்துக்கு அடிச்சுக்கிறான், நீ எப்போ இவ்வளோ கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறேன்னு கேட்டேன். அவன் சொன்னான், நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். In India you are producing only engineering graduates. In America they are producing engineers. In America they are producing engineers. புரிகிற மாதிரி சொல்கிறானே சார். இங்கே PhD முடிச்சுட்டு MBA முடிச்சுட்டு வெளியில் வரும்போதே உலகத்தில் பெரிய கட்டடத்தை எப்படி கட்டலான்னு தெரிஞ்சுக்கிட்டு வருவான் சார். உலகத்தில் பெரிய பாலத்தை எப்படி கட்டலாம், சூரிய வெளிச்சத்துலேருந்து நீரில் இருந்து இல்லாமல் மின்சாரத்தை புதுசாக எப்படி கண்டுபிடிக்கலாங்கிற எண்ணத்தோடு வருவான் சார். நம்ம ஊரில் 50 சப்ஜெக்ட்டுக்கு 30 சப்ஜெக்ட் அரியர்ஸ் வச்சு ஒவ்வொன்றையும் 40 மார்க்குக்கு 7 வருஷம் எழுதி பாஸ் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு நானும் என்ஜினியர், வடிவேல் சொல்லுவான்ல நானும் ரவுடி தான், அது மாதிரி நானும் என்ஜினியர் தான் சொல்லிட்டு நிறைய பேர் அலையிறான் சார். அவன்லாம் என்ஜினியரிங் கிராஜுவேட் சார், என்ஜினியர் இல்லை. இங்கே இருக்கிறவங்களாம் என்ஜினியர் சார். நாம் என்ஜினியராக இருக்கணுமா, என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸாக இருக்கணுமா? அதுக்கு அடிப்படை இங்கே இந்த பள்ளிக்கூடத்திலே நான் பல்கலைக்கழகங்களில் தொடர்ந்து உரையாற்றுபவன். ஆனால் அங்கே கேள்விப்படுறது பார்த்தா பிள்ளைகள் குறைந்த மதிப்பெண்கள் பெற்று சாதாரணமாக படித்து ஒரு 50 மார்க் வாங்கிட்டு வெளியில் வந்துடுறான் சார். இங்கே அவன் புரிஞ்சுக்கிறதுக்கே கஷ்டப்படுறான். இங்கேயே அடித்தளத்தை அருமையாக அமைத்து கொண்டவர்கள் அத்துணை பேரும் உங்களுக்கு தெரியுமா, ஐஐடியில் முடிச்சுட்டு இதே மாதிரி ஊரில் இந்த மாதிரி படிச்சுட்டு போகிற பிள்ளைங்க ஐஐடி முடிச்சுட்டு வெளியில் வந்தால் இன்றைக்கும் போராட துணிந்த அத்துணை பேருக்கும் வெற்றி கதவுகள் திறந்தே இருக்கின்றன. இருட்டு மனிதர்கள் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும், வெளியிலே உலகம் வெளிச்சமாகத்தான் இன்றைக்கும் இருக்கிறது. ஐஐடி முடிச்சுட்டு வெளியில் வந்தோன்னே எல்லா நாட்டுக்காரனும் நிற்கிறாங்க. ஏன் நாட்டுக்கு வா, எதுக்கு? வேலைக்கு. எத்துணை லட்சம் சம்பளம், எந்த நாட்டிலே வேலை பார்க்க வேண்டும், இந்தியாவிலே உள்ள மிகப்பெரிய கம்பெனிகளிலே எவ்வளவு சம்பளம் உனக்கு வேண்டும்,
என்பதை நீ நிர்ணயித்துக் கொள்ள முடியும். அதற்குரிய வாய்ப்பு இந்தியாவில் இன்னும் இருக்கத்தான் செய்கின்றது. நமக்கு தெரியறதில்ல, நம்ம அந்த அளவுக்கு உழைக்கிறதுக்கு தயாரா இல்லை. பிரச்சனையே அங்கதான். இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்றேன். 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த என்னுடைய தந்தை என்னை அழைத்து கொண்டு, நீங்க படிக்கிற +2 மாதிரி SSLC படிச்சு முடிச்சோன்னு கொண்டு போய் சென்ட் ஜோசப் காலேஜில் சேர்க்க போனாங்க. சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சி. என்னுடைய மதிப்பெண்களை பார்த்தவுடன் அட்மிஷன் தர்றேன்ட்டாரு பிரின்சிபல். பக்கத்தில் ரெக்டர் ஒருத்தர் உட்கார்ந்தார். எந்த ஊர்றான்னு கேட்டார். தஞ்சாவூர்னு. தஞ்சாவூர்லேருந்து எப்படி இங்கே வந்து படிப்பேனார். ட்ரெயினில் வருவேன். அப்படிலாம் படிக்க முடியாது, ஹாஸ்டலில் சேரணும்னார். நேரம் கருதி விரைவாக பேசுகிறேன். ஹாஸ்டலுக்கு எவ்வளோ ஃபீஸ்னு எங்கள் அப்பா கேட்டாங்க. 30 ரூபா மாதத்துக்குனாங்க. வெறும் 30 ரூபா. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் அப்பாவால் அதை கொடுக்க முடியாதுன்னு தெரியும். ஏன்னா 300 ரூபா டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு மட்டும்தான் பணம் வச்சுருந்தாங்க. நான் சொன்னேன் எங்கள் அப்பாட்ட, இங்கே படிக்க முடியாது, இப்போ நம்ம மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரின்னு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது தஞ்சாவூரில், அங்கே போய் படித்தா என் மதிப்பெண்களுக்கு 500க்கு 451 மார்க். அப்போது 320 ரூபா ஸ்காலர்ஷிப் தருவான். அதை வச்சு தம்பி தங்கச்சியும் படிக்க வைக்கலான்னு சரின்ட்டு வெளியில் கிளம்பணும். இது போன்ற மரங்கள் அடர்ந்த சென்ட் ஜோசப் கல்லூரியினுடைய வளாகத்தை மதிப்பெண்கள் இருந்தும் ஏழ்மையாக பிறந்த காரணத்தினால் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்று கண்ணிலே நீருடன் வெளியேறியவன் நான். எங்கள் அம்மாட்ட வந்து அழுத. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? தம்பி, வறுமையெல்லாம் நினச்சி பயப்படாத, நம்மகிட்ட எல்லாம் நிறைய திறமை இருக்குது, வறுமையை கண்டு பயந்து விடாதே, ஒரு திறமை இருக்கு, மறந்து விடாதே என்று என் தாய் சொன்னதை அப்படியே உள்வாங்கி கொண்டு நான் போய் படித்த காரணத்தினால் நடந்தது என்ன தெரியுமா? எந்த கல்லூரியிலே என்னால் படிக்க முடியவில்லையோ ஏழ்மையின் காரணமாக, அதை போல நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இருக்கின்ற அந்த மாவட்டத்திற்கே மாவட்ட கண்காணிப்பாளராக மாறி அந்த கல்லூரியிலே முக்கிய விருந்தினராக சென்று 3 முறை உரையாற்றி இருக்கின்றேன். ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும். அதே பிரின்சிபல், அதே ரெக்டர் இருக்கும்போது எப்படி சாத்தியப்பட்டது? முயற்சியும் கடின உழைப்பும் பெரிய லட்சியமும் நேரத்தை வீணாக்காத ஒரு எண்ணமும் இருந்தால் மட்டுமே அது சாத்தியப்படும். அதோடு முடிந்ததா? மாணவர்களே, என்னை அழைத்து கொண்டு உங்கள் அம்மா அப்பாவுடைய வறுமையை தெரிந்து கொள்ளுங்கள். தஞ்சாவூரில் போய் பஸ்ஸில் இறங்கணும். எங்கள் அப்பாவுக்கு என்னை டாக்டர் ஆக்கணும்னு ஆசை. 300 ரூபா பணத்தை வச்சுக்கிட்டேன். முடியுமா? அது மெடிக்கல் காலேஜை பார்த்தாங்க. ஒரு தந்தை மருத்துவ படிப்பின் மீது எந்த அளவிற்கு ஆர்வம் வைத்திருந்தார் என்பதை பார்த்து நான் அதிர்ந்து நின்ற தருணம் அது. ஒரு ஏழை விவசாயி, உன்னைதான் டாக்டர் ஆக்க முடியலப்பா, இந்த மருத்துவ கல்லூரியினுடைய சுவற்றையாவது தொட்டு பார்த்து விட்டு வருகிறேன் என்று என்னை நிற்க வைத்து விட்டு மெடிக்கல் காலேஜ் செவுத்த போய் தொட்டு பார்த்துட்டு அழுதுகிட்டே வந்தாங்க. ஆடி போய்விட்டேன். என்னுடைய தந்தையினுடைய கண்ணிலே கண்ணீரை பார்த்தவுடன் தான் ஆடாவிட்டாலும் தசையாடும் அல்லவா? இதற்காக இந்த இடத்துல இதை பதிவு செய்கின்றேன் தெரியுமா? ஏழ்மை குடும்பத்திலிருந்து இங்கு வந்து படிக்கின்ற, மத்தியதர குடும்பத்திலிருந்து படிக்கின்ற மாணவ செல்வங்களே, பெற்றோர்களினுடைய வறுமையை, கஷ்டத்தை, சிரமத்தை அப்படியே உள்வாங்கிக் கொண்டீர்களே, ஆனால் என்ன மாறுதல் ஏற்படும் என்று பாருங்கள். நானும் என்னுடைய மனைவியும் இந்த சம்பவத்தை என்னுடைய பிள்ளைகளிடம் சொல்லி சொல்லி வளர்த்த காரணத்தினால், அவர்களும் படித்த காரணத்தினால், இன்று என்னுடைய வீட்டிலே 4 மருத்துவர்கள். நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன். அத்துணைக்கும் காரணம், அத்துணை பேரும் முதுகலை படித்தவர்கள். முதுகலை படிப்பை மெரிட்டில் படித்தவங்க, கிராமத்தில் வேலை பார்க்குறாங்க. ஏன் தெரியுமா இதை சொல்கிறேன்? படிப்பு ஒன்று தான் தலைமுறை மாற்றத்தை உருவாக்கும். வேறு எதுவும் நிரந்தரமானதல்ல. படிக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருந்து இறப்பதுவே மேல் என்று பதிவு செய்தவன் மெக்காலே. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றவன் பிளேட்டோ. இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு. அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்று சொன்னவர் நெல்சன் மண்டேலா. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது மகாத்மா காந்தி. அத்துணை பேரும் ஏன் சொன்னார்கள்? வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது.
காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே விஞ்சி நிற்கின்றது. வாள் என்று சொல்லுவது கத்தியை, நூல் என்று சொல்லுவது புத்தகங்களை. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறே. நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால், உங்களுக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டும் என்றால் நிறைய ரோஜா மலர்களை, ரோஜா செடிகளை நட வேண்டும். நிறைய அறிவு வேண்டும் என்றால் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு. பாட புத்தகங்களை எடுத்து திரும்ப திரும்ப படியுங்கள். ஏன் அப்படி சொல்லுகின்றேன் தெரியுமா? நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டிருந்தான் சாக்ரட்டிஸ். தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங். தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் உமர் முக்தார். படிக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர். படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னார் அண்ணா. 35 ஆண்டுகள் நூலகத்திலே மூழ்கி மூலதனம் எனும் கம்யூனிஸ்ட் வேதாந்தத்தை கண்டுபிடித்தான் கார்ல் மார்க்ஸ். இன்றளவும் கம்யூனிஸ்டுடைய பைபிளாக போற்றப்படுகிறது. ஏன் அவ்வளவு தூரம்? உங்கள் அத்துணை பேர் மனதிலும், நம் அத்துணை பேர் மனதிலும் இடம் பிடித்த மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்கள் படித்தால் மட்டுமே இந்த பாரதத்தினால் பாரினை ஆள முடியும். நம்மிடம் படித்து படித்து சொல்லி இறந்தே போனார். உங்களை நம்பி 2020 இந்த இந்தியாவை வல்லரசாக மாற்றுவேன் என்று சொன்னார். நல்லரசாகவாவது மாற்ற வேண்டுமா இல்லையா? ஒரே வழி கல்வி, ஒரே வழி.